காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். மக்கள் மருந்தகத்தில் வாங்குவதனால் எனக்கு விலையும் கம்மியாக இருக்கிறது, உடம்புக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறது, நன்றாக வேலை செய்கிறது. ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றி. என் பேர் முரளி சாஸ்திரிகள். நான் இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கேன். நம்ம வீட்டில் வைதிகம் புரோகிதம் பண்ணி வச்சுருக்கேன். 9 வருஷமா இந்த மக்கள் மருந்தகத்தில் நான் எனக்கு தேவையான மருந்துகள்லாம் வாங்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம், பட் சுகர் இருக்குது. அதுக்கு தேவையான சுகர் மாத்திரைகள், சைக்காட்ரிக் மருந்துகள் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு ப்ரெஷருக்கு மாத்திரை இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். இல்லை 9 வருஷம் வாங்கிட்டு இருக்கேன். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இந்த ரொம்ப குறைஞ்ச விலையில் நல்ல நிறைவாக கிடைக்குது மருந்து மாத்திரைகள்லாம். என்ன மாத்திரை கேட்டாலும் உடனே ஏற்பாடு பண்ணி தராங்க. இந்த ஒரு வசதி ஏற்பாடு கொடுத்த திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி சினேகா பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிகமான வாக்குச்சாவடி மையங்கள் கொண்ட குன்றத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் வடபே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆகிய இடங்களை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் திறன் மதிப்பீடு ஆவணம் வெளியிடப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திருமதி திவ்யா, வங்கி அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 14 வயதுக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு செல்லும் மற்றும் பள்ளிகளுக்கு செல்லாத பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் கடந்த 28ஆம் தேதி முதல் 3 மாதங்கள் 90 நாட்கள் வரை தொடர்ந்து நடைபெறவுள்ளது. மேலும் இந்த தடுப்பூசியானது தசை வழியே ஊசி மூலமாக ஒரே ஒரு முறை செலுத்திக் கொள்ளும் வண்ணம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானதாகும். இந்த தடுப்பூசி அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார சுகாதார நிலையங்கள், அரசு பொது மருத்துவமனைகள் மற்றும் அரசு தலைமை மருத்துவமனைகளில் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 9 மணி முதல் 2 மணி வரை செலுத்தப்படும் எனவும் 14 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலருக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலருக்கான ஓய்வூதியம் தொடர்பான 13 குறை தீர்வு மனுக்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களால் நடவடிக்கை எடுத்த விவரம் தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல இணை இயக்குனர், ஓய்வூதியக்காரர்கள், சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மற்றும் சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறனகத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 முன்னிட்டு வாக்கு எண்ணும் மையமான பொன்னேரிக்கரை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான நுண்ணறிவு குழு கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் ரூபாய் 2,50,00,000 மதிப்பீட்டில் முடிவுற்ற பல்வேறு பணிகளை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோன் பசன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தலப்பாக்கம் ஊராட்சியில் CMDA திட்ட நிதி 2025-26 திட்டத்தின் கீழ் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் RO பிளான்ட்டை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து, தண்டலம் ஊராட்சியில் CMDA திட்ட நிதி 2025-26 கீழ் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுச்சூழல் பணிகளையும், ரூபாய் 29 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும், பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்டம் 2024-25 கீழ் ரூபாய் 1,72,00,000 மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட வடிவுடையம்மன் கோயில் குளத்தையும் அமைச்சர் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து எழுச்சூர் ஊராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் வட்டார அளவில் ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவான சேவைகளை வழங்கிட அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் கல்வெட்டினை அமைச்சர் திறந்து வைத்தார்.